என்ன தலைவரா எங்களுக்கே தெரியாம என்ன ஜித்து வேலை பண்ணிட்டு கோல்டு பீஸ பாத்துட்டு இருக்கா? நியாயம் நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு எங்களை மட்டும் ஒரு பைசா கூட சம்பாதிக்க விடல. நீங்க மட்டும் கோடி கோடி அடிச்சிருக்கீங்க. இப்ப அது ரொம்ப முக்கியமா? 10 பொட்டிடா 100 கோடி ரூபாய்க்கு மேல. ஆமாடா. டேய் எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டு வாங்கடா. நாங்க எல்லாம் போய் தேடி கொண்டு வரோம். எங்களுக்கு என்ன ஷேர் கொடுக்க போற? ஷேர்? ஆமா 50-50 ஷேர். ஓகேன்னா டீல், இல்லன்னா நோ டீல். டேய் 50-50 னா 50 கோடிடா. 50 கோடி போனா 100 கோடி இல்ல. அந்த வரைக்கும் லாபம் நினைச்சுக்கீங்க. ஊரை ஏமாத்தி சம்பாரிச்சதானே. என்ன யோசிக்கிறீங்க? சரி 50 கோடி ரூபாய் கொடுத்து வைக்கிறேன். போங்க போங்கண்ணே. ஏன்டா அப்படியே நிக்கிறீங்க? காலில் என்ன கம்மா போட்டு ஓட்டி இருக்கு? சும்மா போங்க போங்கன்னா எப்படி போவாங்க? அதானே. போறது காரம் வழிச்சலுக்கு 50,000 கொடுங்க. என்னது 50,000? ஆமா டேய் என்கிட்ட பணம் இல்லடா. இந்த மாசம் சம்பளம் வாங்கி வச்சிருப்பீங்கல்ல, அன்னிக்கிட்டே இருக்கும்ல, நான் கேட்டு வாங்கிக்கிறேன். அன்னைக்கு என் மேல ஒரு தனி பாசம். டேய் அப்படியே கார் சாமி கேட்டு வாங்கிக்கிறேன். புத்தகம் புத்திர ஆளுங்கெல்லாம் வெளில போயிட்டாங்க. புத்தகம் புத்திரனும் பொண்டாட்டி மட்டும் தனியா இருப்பாங்க. கூட வேலையாள் மட்டும் தான் இருப்பான். ஊன்னு சொல்ல தலைவர வீடு பூந்து போடுறேன். இப்போதான் அவன் டிரைவர் செத்துருக்கான். வெயிட் பண்ணி போடலாம், அவசரப்படாங்க. இப்போதான் பண்ணா நம்ம மேலே தான் சந்தேகம் வரும். பொறுங்கடா. விட்ட மாட்டேங்கிறாரியா? மாப்ள சொல்லுங்க மாப்ள. போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்? போயிட்டு வர எப்படியும் சீக்கிரம் வந்துடலாம்னு நினைக்கிறேன் மாப்ள. அப்போ ஓகே, எனக்கு 10 மணிக்குள்ள வந்தா போதும். உனக்கு உன் பிரச்சனை. பொருளை கொண்டு வந்துட்டேன். என்ன வெயிட்? என்னது பொருளா? ஏமாண்டி நேர்வழியில மலை ஏறினா தான் பெட்டியை தூக்கிட்டு வரும்போது ஃபாரஸ்ட்காரங்க பார்த்தாங்கன்னா மாட்டிப்போன்னு பின்பக்கமாக போகலாம் நான் பிளான் போட்டிருக்கேன். நீ என்னடானா மற்றவங்களுக்கு டவுட் வர மாதிரி இவ்வளோ பெரிய பேக் தூக்கிட்டு வந்திருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏய், மலை ஏறதுனால நைட்டு ஜெயின் படம் போட்டு பார்த்தேன். அதுல மலை ஏறும்போது மேப்பு கயிறு இதெல்லாம் எடுத்து போனாங்க. அதனாலதான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரி வா போலாம். இனிமே இது நீ தான் தூக்கணும். எது? ஜாக்கிரத. நீ எடுத்துட்டு வரல, நான் தூக்கணும். தூக்குவேன் தான் எடுத்து வந்தேன். பாப்பாண்டி போலாம். வாடி. இவன் எதுக்கு இந்த பக்கம் வரா? வண்டி வேற ரிப்பேர் போச்சு, நடக்க விட்டாங்க. மாப்ள 5 வீட்டுக்காரர் வராரா? ஆமா என்னடா பேக்கும் கைமா ஊர கிளம்பி கிளம்பிட்டீங்களா? அவ்வளவு ஆசை உனக்கு? மாப்ள 5 வீட்டுக்காரர் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவரே நம்ம கூட கூட்டு போயிடுவோம். கரெக்ட். அந்த 10 பெட்டி தூக்குறதுக்கு ஆள் வேணும். ஒரு பெரிய மனுஷன் கேட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம குசு குசுன்னு பேசிட்டு இருக்கேன். என்ன பேசுறீங்க? நாங்க கேள்விப்பட்டது என்னன்னு தெரிஞ்சு உங்க மனசு கஷ்டப்படும். நீ என்ன கேள்விப்பட்ட? நான் ஏன் வருத்தப்படணும்? அதெல்லாம் எங்களாலேயே தாங்கிக்க முடியல. நீங்க எப்படி தாங்கிக்க முடியும்? என்னடா கேள்விப்பட்ட? அத சொல்லு. இல்ல சொல்ல மாட்டேன். ஏய், என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணிட்டா. ஊருக்குள்ள உங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசுறீங்க தெரியுமா? 5 வீட்டுக்காரரு 5 வீடு வச்சிருக்காரு, குடும்பத்தை நல்லா வச்சிருக்காரு, நல்லவரு வல்லவரு அப்படின்னு பேசத்தாடா செய்வாங்க. அதெல்லாம் அப்படி இல்ல. 5 வீட்டுக்காரு உங்களுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது. ஆமா. இன்னும் குழந்தை குட்டி இல்ல. ஆமா. 5 வீட்டுக்காரு ஆம்பளம் தானான்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆம்பளை தானே ஃபீல் பண்றாங்க. அதையான இவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஊருக்குள்ள அப்படியே பேசுறானுமே. ஆமா 5 வீட்டுக்காரு. அதான் உங்களுக்கு ஒரு அவமானம்னா அதெல்லாம் எங்களுக்கு வந்த மாதிரி. அதனால நாங்களா சேர்ந்து அண்ணி மேல. அவசரப்படாத. ஒரு டயலாக் பேசும்போது குறுக்க வந்தீனா அது டபுள் மீனிங் ஆயிடும். அதனால ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது விட்டுருங்க. சரியா? நீ கண்டினியூ மாப்ள. அண்ணி மேலயும் உங்க மேலயும் ஏற்பட்டிருக்கிற கலங்கத்தை போக்கலாம்னு முடிவு பண்ணி ஜோசியர்கிட்ட கேட்டோம். அவர்தான் அந்த காட்டுல புத்திரபாக்கியம் தர மூலிகை செடி இருக்குன்னு சொன்னாரு. அதை சாப்பிட்ட ஒரே மாசத்துல புத்திரபாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாரு. அதான் நாங்களா சேர்ந்து உங்களுக்காக மூலிகை செடி கொண்டு வரலாம்னு போறோம். இந்த காலத்துல இப்படி ஒரு ஆட்களாடா. ஆமா, இத கேட்கும் போது என் முடியெல்லாம் அந்த பாருங்க புல்ல நிக்குதுடா. ஆமா வண்டி எனக்காக மூலிகை எடுக்க காட்டுக்கு போறீங்களா? உங்க பயணத்துல நானும் பங்கு பெறலாமாடா? அச்சோ 5 வீட்டுக்காரு உங்களுக்கு ஏன் சிரமம்? நாங்க பாத்துக்கிறோம். நானும் வர்றேன்டா, நானும் வர்றேன்டா. அண்ணிட்டு ஒரு வார்த்தை. ஒருத்தடே கேட்க வேண்டாம். வாங்க மூலிகை எடுத்து அண்ணிய முழுக வாங்குற மாதிரிடா. வண்டி நிறுத்துப்பா. என்னப்பா வாயா. வரேன். என்னப்பா அருவிக்கு போறேன் இங்கே இறங்கிட்ட? ஒன்றும் இல்லை, இந்த 50,000க்கு சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிக்கங்க. முடியா? என்ன ஏதோ குழந்தை அளவு சத்தம் கேக்குது? நான் தான். ஏன்பா? அது ஒண்ணு இல்ல. அந்த சொட்டத்தலை பேரு என்ன? உத்தம. அந்த உத்தம மாநாட மயிலாட கூட்டு போவதெல்லாம் சிங்கிள் டீ வாங்கி தந்தது இல்ல. ஆனா நீ சிங்கிள் பைசா மீறாம எங்களுக்கு வாங்கி தரியே. நீ சிங்கிள் தலைவன். இன்னிலிருந்து எங்களுக்கு நீ புது தலைவன். புது தலைவா, புது தலைவா, புது தலைவா,
வாங்க வாங்க, என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? சாப்பிடுறதுல ஒண்ணு வேணாம், மொத்தமா பார்சல் பார்சலா? எனக்கு முறுக்கு வேணும். இந்தா எனக்கு அந்த சிப்ஸ் கொடு. பிஸ்கட் பாக்கெட் எடு. எனக்கு பண்ணு எடுக்கிற அவசரப்படாதீங்க. எல்லாத்தையும் எடு. இந்த போறங்க இருங்க. போடு. அந்த பிரெட் எடு. அட அட சிப்ஸ் பாக்கெட் எடு. இருங்க, எடுத்து போறேங்க கொஞ்சம். அப்படியே கிரீன் பிஸ்கட் எடுத்து போடு. நீ கொஞ்சம் உதவி பண்ணி எடுத்து போடு. இந்த சாக்லேட் பாக்கெட் எடுப்பா. சாப்பிடாச்சா? ஒரு 4 பேக் போட்டு போடுல. வேகமா எடுப்பா. அது என்ன மறைச்சு வைக்கிறா? அது எக்ஸ்பீரி ஆனதுங்க. எக்ஸ்பிரேஷன் எஸ்ஏ காசு கேளு. அது ஏன் மறைச்சு வைக்கிறா? அப்புறம் உங்க இஷ்டம். ஏதோ காஸ்ட் ஐட்டம் இருக்கு. விடு மார்கிட்ட எடுத்து போடு சீக்கிரம். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 49,600 ரூபா. இந்த அப்படி 4 ரூபா சில்லற இல்லையா? சில்லறைய டிப்ஸா வச்சுக்க. மாப்ள நாளைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி போறல, அங்க சூடாயிரல, ஃப்ரிட்ஜ் வாங்கி போயிடலாமா? இது நல்ல ஐடியா. அதெல்லாம் தர முடியாது. அட விடுறா, கார்ல கரண்ட் வேற இல்ல. இது நல்ல ஐடியா. சரி வா நான் போறோம். ஏய் இதெல்லாம் வண்டியில எங்கடா வைக்க போறீங்க? வழியில வச்சுக்கிறேன் தலைவரே. முன்னாலே காலி விடணும் தலைவரே. புது தலைவா. கவலைப்படாத தலைவா, நான் தொங்கின்னு வரேன். புலிக்க பூட்டா, கோயிலுக்கு கேட்டா, உத்தம ஆளுங்க வர காருக்கு தடையா, அடிச்சு தூக்குங்க தலைவா கேட்டா. ஏய் நித்ரா, தலைவர் பேரை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாம போய் கையெழுத்த போட்டு வா. சரி, எனக்கு போட தெரியாது, நீ வர. என்ன போலீஸ் உத்தமனோட ஆளுங்க கோயிலுக்கு போறான்னு தெரிஞ்சு கேட்ட லாக் பண்ணிருக்கேன், ஓபன் பண்ணு. உங்களை போல கட்சி ஆளுங்களால தான் உத்தம மாதிரி நல்லவங்களுக்கு கெட்ட பேர் வருது. என்ன நம்ம தலைவர் இவனை கூட நம்ப வச்சிருக்கிறாருன்னு. இவனை மட்டுமா நம்ப வச்சிருக்கான்? ஊரே நம்ப வச்சிருக்கான். யோ வண்டியில என்ன இருக்குன்னு செக் பண்ணியா? சரிங்க சார். நமக்கே பத்தாது, இவன் எத்தனை போறான். அப்பா சிப்ஸ்ல நச்சுக்காதப்பா. சார் வண்டிக்குள்ள ஒரே சிப்ஸ் பாக்கெட்டா இருக்கு சார். அனுப்பிடு. கையெழுத்து போட்டாச்சுல யாரு? போலாம் போ. என்ன மிஸ் கால் கொடுத்தோன்னே தலைவர் கால் பண்ணிட்டாரு. வண்டி நிறுத்துப்பா. ஏன்டா மிஸ் கால் கொடுக்குற? போன்ல பேலன்ஸ் இல்ல, உடனே 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. ரீசார்ஜ் பண்ற வேலையா என் வேலை? ஏன்டா போகும்போது 50,000 ரூபாய் வாங்கிட்டு போனீங்க? தலைவரே அது வழிச்செலவுக்கே பத்தல. என்னது 50,000 ரூபாய் பத்தலையா? ஆமா, ஒரு 150 ரூபாய்க்கு நெட் பேக் போட்டு விடுங்க. ஏய் இப்போ எதுக்குடா ரீசார்ஜ் பண்ணணும்? தலைவரே உங்களுக்கு விவரமே பத்தல. ஆப்ஸை யூஸ் பண்ணி ரூபா நோட்டை வச்சாலே தலைவர் எல்லாம் பேசுறாங்க. இந்த பொட்டியை கண்டுபிடிச்சதா என்ன? ஷூடே இதை பாடுறா, நாம வச்சிருக்கிறதெல்லாம் பொட்டிங்கடா. கனிம உலகிறது பூமிக்குள்ள இருக்கிறது. ஆப்ஸ் வழியெல்லாம் இந்த கனிம உலகத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுடா. ஐயோ இந்த மாதிரி தாண்டா ஆப்ஸ் அது இதுன்னு சொல்லி ஆப்படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு சட்டுப்புட்டுன்னு போய் பொட்டியை தேடுற வழியை பாருங்க. நான் ரீசார்ஜ் பண்ணி தொலைக்கிறேன். வை. ஏய் மூலிகை தேடி வரேன்னு தானடா சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தா வேற எதையோ தேடுற மாதிரி தெரியுது. மூலிகையா? ஆ. என்ன மூலிகை? என்ன மூலிகையா? ஆமா. ஏய் என்னடா இவன் இப்படி கேட்கான்? அதான்டா மூலிகை குழந்தை அப்படின்னு ஏதோ சொன்னீங்களே. அஞ்சு வீட்டுக்காரு இதுக்கெல்லாம் போய் மூலிகை இருக்குன்னு சொன்னா நம்பிடுறதா? ஆ. அதுக்கெல்லாம் நல்ல டாக்டரா பார்க்கணும். அஞ்சு வீட்டுக்கார உங்களுக்கு விவரம் பத்தல. ஆமா. ஏய் விவரம் பார்த்தான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுல என்ன கூட்டிய? அதுக்குதான். ஏய் எங்களுக்கு பொழுது போகணும்ல, அதான். ஏடா பொழுது போறதுக்கு நான் என்ன ஃபிகரா? என்ன கூட்டு வந்திருக்கீங்க? வெக்கமே இல்லடா உங்களுக்கு? ஏடா உங்களை மாதிரி நான் வெட்டி போய் கிடையாடா. 5 வீடு வாடகை வெயிட்டிங், என்னுடைய அன்னலட்சுமி வெயிட்டிங்டா. வீட்டுக்கு போடுடா. ஓ யார் வேணாங்க? ஏய். நீ வேற. ஏய் மாப்பிள்ள நீ வா போலாம். நானாடா போக மாட்டேன்னு சொன்னேன். வேற? வழி தெரியாதுடா. அப்புறம் நீ வெயிட்டிங் லிஸ்ட் தான். வா பண்ணி. ஏய் ராஜா, ஏய் 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 இது யாரு? ஹலோ அஞ்சுட்டுக்காரர் எங்க இருக்கீங்க? எங்க இருக்குன்னு எனக்கே தெரியலையே. என்ன விஷயம்பா? இல்ல 2 மாசம் வாடகை ரெடியா இருக்கு, வந்தீங்கன்னா உடனே வாங்கிட்டு போலாம். அப்படியா? இப்போ நிலைமை சரியில்லை, நீ பத்திரமா வச்சுக்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். வந்தீங்கன்னா உங்க வரவுல வரும், இல்லனா என் செலவுல வரும். இவ்வளவு சிட்டாவடா பேசாம ஒரு அவசரம் இல்ல. அதான் தெரியாது. ஒயின் ஷாப்ல ஆகிற செலவெல்லாம் நாம முடிவு பண்றது இல்ல, அது உள்ள போற சரக்கு முடிவு பண்றது. அப்படிலாம் சொல்லாத ராஜா. கட்டை பூச்சி என்ன டாஸ்மார்க் டச் பண்ணி வச்சுட்டா? ஐயோ வாடகை கேட்டு போகும்போதெல்லாம் தரல, இப்ப சிச்சுவேஷன் தெரியாத நேரத்துல வந்து தர்றேங்க. நான் என்ன பண்ண? டேய் கருப்பு, 2 மாசம் வாடகைடா, வீட்டுக்கு போற வழியே இந்த சொல்லுங்கடா. காட்டுல புலி சிங்கலாம் வரும், ரொம்ப டேஞ்சரான ஏரியான்னு பேசிக்கிறாங்க. சீக்கிரம் வந்துரு. புலி சிங்கமா? என்னடா சொல்றீங்க?
இப்பதான் யானை போட்ட சாணியை பார்த்தேன். யாரோ போட்ட சாணியா? ஐயோ, காலுக்கு கீழே கிடக்குது. அன்னலட்சுமி அண்ணி அனாதை ஆகணும்னா அங்கேயே இரு. எது அன்னலட்சுமி அனாதையா? டேய் நானும் வரேன். மாப்பிள அறிவுல தண்ணி நில்லுங்கடா நில்லுங்கடா டேய். டேய் விராட்டு, டேய் பாண்டி, டேய் சும்மா தங்கம், சத்தம் ஐயா போட்டுட்டு கருப்பு, கம்முனு வாங்க. ஐயா ராசா நில்லுங்கடா டேய். ஆ. பா, ஐயாப்பா, ஐயா டேய் எனக்கு மூலிகை கூட வேண்டாம்டா. எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, அப்படியே ஃபாலோ பண்றடா. அருவிக்கு போறோம். அட அறிவு கட்ட பையலியா, எனக்கு குளிக்கிறதா வீட்டுல குளிக்க வேண்டியதான். அருவிக்கேண்டா வந்தீங்க? அட லூசு. அருவி பக்கத்துல உத்தமனோட பிளாக் பண்ணி 100 கோடி இருக்கு. அதை தேடி எடுக்க போறோம். சை, ஏண்டா அறிவு கெட்டவனே, எவனோ ஒரு அறிவு கெட்டவன் சொன்னாங்கிறதுக்காக அருவியில 100 கோடி வருங்கிறிய? அருவியில தண்ணி தானே வரும், அறிவு குழந்துகளா? அதுவும் இல்லாம அருவி இங்கதான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்காரே இப்படி வாங்க. நல்லா காது கொடுத்து கேளுங்க. காடை கொடுத்தா நான் எப்படிடா கேட்க முடியும்? ஆரம்பிச்சிட்டேன். காமெடி. ஆமா, அருவியில தண்ணி கொட்டுற சவுண்ட் கேக்குதா? கேக்குதா? அதை வச்சுதான் போயிட்டு இருக்கோம். கம்முனு ஒழுங்கா அப்ப அருவி இங்கதான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சரி போங்க.